ஒரு சின்ன உதாரணம். ஸ்கந்த சஷ்டி சத் சங்கத்துல 30 நாளைக்கு முன்னாடிங்க நான் சொன்னேன் 2035ல ஏழ்மையே அழிஞ்சிரும், பாவர்ட்டி எராடிகேட் ஆயிடும் சொன்னங்கயா. எத்தனை பேர் சோசியல் மீடியால ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க, கமெண்ட் போட்டுட்டு இருந்தாங்க தெரியுமா? இவர் என்ன சொல்றாருன்னு 2-3 நாளைக்கு கூட எலான் மஸ்க் சொல்றாருங்கயா சவுதி சம்மிட்ல, ஏஐ பாவர்ட்டியை மட்டும் இல்ல பணத்தையே அழிச்சிரும், irrelevant ஆக்கிடும், redundant ஆக்கிடும்ன்றாரு. But AI and humanoid robots will actually eliminate poverty. But I think at some point currency becomes irrelevant. அடுத்த ஒரு 10 ஆண்டுகள்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க, அடுத்த ஒரு 10 ஆண்டுகள்ல வறுமைங்க பேச்சே இருக்காது. என்ன சாமி சொல்றீங்க? நான் சொல்றதெல்லாமே சொல்லும் பொழுது எகத்தாளமாகவும் நகைப்புக்குரியதாகவும் தான் தெரியும். 15 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய சத்சங்கங்களை எடுத்து பாருங்க, மிக தெளிவா சொல்லியிருக்கேன். கம்யூனிகேஷன் அட் த ஸ்பீட் ஆஃப் தாட் அட் த ரேட் காஸ்ட் ஆஃப் 0 வில் பிகம் ரியாலிட்டி இன் நெக்ஸ்ட் 10 இயர்ஸ் சொன்னேன். இப்ப அது நடந்துருச்சு. இப்ப அதே மாதிரி சொல்றேன், நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்ல 2035 10 இயர்ஸ்க்குள்ள வெல்த் டெமோக்ரட்டைஸ் ஆயிடும் உலகம் முழுக்க. அது பாவர்ட்டி எராடிகேட் ஆயிடும். பாவர்ட்டி எராடிகேட் ஆகிறது மட்டும் இல்லாம மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து ஒரு அடிப்படை வசதிகள், கம்ஃபர்ட், உணவு, உடை, தங்குமிடம், இல்ல உங்களுடைய தினசரி வாழ்க்கைக்கு தேவையான வாஷிங் மிஷின், ரெஃப்ரிஜரேட்டர், இந்த மாதிரி சகல விதமான விஷயங்களும் டெமோக்ரட்டைஸ் ஆகி வேணுன்றவங்களுக்கு வேணுன்றதெல்லாம் எந்த விதமான பொருட்செலவும் இல்லாமல் கிடைக்கிற மாதிரி மனித இனம் எவால்வ் ஆயிடும். நீங்க வேணா பாருங்க, இதான் நடக்க போகுது. எலான் மஸ்க் இன்னொன்னு சொல்றாரு, poverty is an engineering problem. I see poverty as more of an engineering problem than an unsolvable social issue. With Grok and Optimus, we could solve the labor shortage, drive costs to near zero, and create a future where poverty is statistically irrelevant. இன்னும் 10 வருஷத்துல பாவர்ட்டி எராடிகேட் ஆயிடும். சொல்றதெல்லாம் கேட்கும். 10 வருஷத்துல பாவர்ட்டி எராடிகேட் ஆயிடும். உங்க வாழ்க்கைக்கு தேவையான கம்ஃபர்ட்ஸ், உணவு, உடை, உறைவிடம், மற்றபடி உங்க வாழ்க்கையை நடத்துறதுக்கு தேவையான வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், டிவி, டிவைசஸ், கேட்ஜெட்ஸ், உங்க வாழ்க்கையை நடத்துறதுக்கு என்ன வேணுமோ அத்துணையும் எந்த விதமான தனிப்பட்ட உழைப்பும் இல்லாமல் உங்களுக்கு கிடைக்கும். வேலைக்கு போறது உங்களுடைய ஹாபியா இருக்கும். அதாவது உங்களுக்கு விருப்பப்பட்டா போய் கார்டனிங் பண்ணலாம். இட் வில் பி மோர் ஹாபி. அதனாலதான் சொல்றேங்க, வரப்போகின்ற உலகத்திற்கு உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள்.